ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இது பாருங்கள், கருவேப்பிலை காலையிலே பறிச்சுட்டு வந்து இணுக்காக உடச்சி கழுவிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துணியில் காய வச்சுருக்கோம். திட்டாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கை பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாருங்க, உள்ள ஈரம் அப்படியே இருக்குது பாருங்கள், திருப்பி திருப்பி போடணும், அப்போ தான் ஈரம் உணரும். இந்த மாதிரி இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வீட்டில் இருந்ததுனால நல்லா இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. அடுத்தபடியாக முருங்கைக்கீரை இப்போ க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கோம். நல்லா வந்திருக்கு பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வடு மாங்காய் அவியல் அவிச்சு காய வச்சுருக்கோம். அந்த பக்கத்துலேயே உப்பு போட்ட மாங்காய் தெரியுது அவங்களுக்கு, தெரியுது பாருங்க, உப்பு போட்ட மாங்காய். இது எல்லாமே நாளைக்கு கலெக்டர் ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். பேக்கிங் பண்ணி மயிலாடுதுறை கலெக்டர் ஆஃபீஸில் சேல்ஸ் பண்ணுறோம். அங்கே தான் ஸ்ரீ அமிர்தா ஃபுட்ஸ் அப்படின்ற பேரில் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம். இந்த வட்டாரத்தில் இருக்கவங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சுவையாகவும் இருக்குது. நாங்கள் நேற்றுலாம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். குழந்தைங்க இதில் பாதி சாப்பிட்ருச்சுங்க இங்கேயே, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பண்ணி வச்சுருந்தோம். இது முருங்கைக்கீரை சாதப்பொடி, இது பூண்டு பொடி, இது முருங்கைக்கீரை தண்ணியில் போட்டு குடிப்பாங்கள்ல அது மட்டும். இது பார்த்திங்கன்னா இன்னும் லேபிள் ஓட்டை இங்கே ரெடி ஆகிட்டே இருக்குது. இது முடக்கத்தான் கீரை சாதப்பொடி, இது பிரண்டை சாதப்பொடி. அதுக்கு இதுக்கும் கலராக வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இது முருங்கைக்கீரை சாதப்பொடி, இது கருவேப்பிலை சாதப்பொடி. பார்த்தாலே தெரியுது பாருங்க, உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது பாருங்க. பார்த்திங்கன்னா கருவாடு, இது குழந்தை பெற்ற பெண்களுக்கெல்லாம் கொடுக்கணும், பால் சுரக்கும். இது முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு, கால்சியம் சத்து உள்ள கருவாடு. இது ரொம்ப நல்லது. வறுத்து சாப்பிட்லாம், குழம்பு வச்சு சாப்பிட்லாம், தொக்கு வச்சு சாப்பிட்லாம், சம்பல் செஞ்சு சாப்பிட்லாம். நாங்கள் கருவாட்டு சம்பல் அநேகமாக செஞ்சு வச்சுருக்கோம். அதுவும் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் சேல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லபடியாக சேல்ஸ் நடக்குது. இந்த கருவாடை விட கருவாடு சம்பல் தான் நல்லா விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க மக்கள். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இது முன்னாடி பேஜில் கொஞ்சம் போன வாரம் எடுத்துகிட்டு போனதில் கொஞ்சம் ஒரு 2-3 பாக்கெட் மிச்சப்படுத்துது. அதுதான் கருவேப்பிலை. இது இந்த வாரம் பத்தாதுன்றதுக்காக மறுபடியும் செஞ்சு வச்சுருக்கோம். இனிமேல் தான் இது மாதிரி ஓட்டணும். முருங்கைக்கீரை சாதப்பொடி கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அதை இப்போ